ஹாய் மார்னிங். இன்னைக்கு செப்டம்பர் 29th. ஸோ மார்னிங் ஃபஸ்ட் 50 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, எந்த டைரக்ஷன்ஸும் நமக்கு கிளியராக இல்லை. ஸோ இதுதான் டேட்டா. சார்ட் பார்த்தா தெரியும், ஓப்பனிங் ஹை பிரேக் பண்ணலை, ஓப்பனிங் லோவும் பிரேக் பண்ணலை, மார்க்கெட் இன்பிட்வீன் இருக்குது. ஸோ ஒரு 50 மினிட்ஸ் ஃப்ளாட் மார்க்கெட் ஃபார்ம் ஆயிருக்கு. லோ 24,668, ஹை அப்படிங்கிறது பார்த்தோம்னா 24,735. ஸோ மார்க்கெட் இப்போ ஹை அப்படிங்கிற ஏரியா டச் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. டேட்டா அப்படிங்கிறது பார்த்தோம்னா நிஃப்டி ட்ரெண்டு ஓவரால் நெகட்டிவ் தான், ஏன்னா ஷெல் ஆஃப் ஆகிருக்கு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக. ஸோ ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் ஜோனில் இருக்குது. பட் ஸ்டில் இன்றைக்கி டேட்டாவை பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கால் ஆப்ஷனுக்கு ஃபேவராக இருக்குது. ஃப்யூச்சர்ஸ் ஓஏ வந்து நியூட்ரலாக இருக்குது. ஸோ அது பார்த்தோம்னா இங்கே பார்த்தோம்னா தெரியும், ஃப்யூச்சர்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஷார்ட் கவரிங் 60,000 நடந்திருக்கு, லாங்கு வைண்ட் அப் பண்ணது 38,000 நடந்திருக்கு. ஸ்லைட்டாக ஷார்ட் கவரிங்கில் இருக்குது மார்க்கெட்டு. இது ஃப்யூச்சர்ஸ் டேட்டா. ஆப்ஷன்ஸ் வால்யூம் காலுக்கு தான் ஃபேவராக இருக்குது. ஓஏபிசிஆர் கால் ஆப்ஷனுக்கு தான் ஃபேவராக இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டிங் ஓஏ கால் ஆப்ஷனுக்கு ஃபேவராக இருக்குது. குமுலேட்டிவ் ஓஏ மட்டும் புட் ஆப்ஷனுக்கு ஃபேவராக இருக்குது. அதாவது சோஃபார் ஓஏ அக்குமுலேட்டடு அது புட் ஆப்ஷனுக்கு ஃபேவராக இருக்குது. பட் அது நம்ம வந்து செகண்டரி தான். ப்ரைமரி வந்து இன்னைக்கு ஓஏ. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஓஏ. குமுலேட்டிவ் ஓஏ வந்து சோஃபார் பிரிட் ஆனது. ஸோ அது செகண்டரி, அதனால் அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ சப்போர்ட் 24,625 to 24,650, ரெசிஸ்டன்ஸ் 24,725 to 24,750. ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு சைடுவேஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் சிஇ சைடுவேஸாக இருந்தாலும் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி தான் பெட்டராக இருக்குது. பட் நம்ம அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸை வச்சு புட்டுக்கு போகிறதா கூட போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 24,725, 24,750 அந்த ஜோனில் ஒரு புட்டுக்கான என்ட்ரியும் ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கிறதுனால. ஸோ பாருங்கள், மார்க்கெட் நல்ல ஒரு மூவ் வந்திருக்கு. ஸோ என்னுடைய ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நான் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன், 10 rupees ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்குது. என்னுடைய பை ப்ரைஸ் 170, செல் ப்ரைஸ் 180, நவ் 200. பட் இன்பிட்வீனில் 160 வந்தது. ஸோ நான் 170 பை பண்ணி 10 rupees ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா மேபி இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு தான் இப்போ மேலே போயிருக்கும். பட் எனக்கு நெக்ஸ்ட்டு கேண்டல்லையே எனக்கு 10 rupees ஒரு அப்ரிஷியேஷன் ஆனதுனால ப்ரைஸில் இட்ஸ் இனாஃப் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் பொசிஷனை. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு 20 rupees மூவ் ஆயிருக்கு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம வியூ கரெக்டாக இருந்து என்ட்ரி கரெக்டாக இருந்தால் போதும் நமக்கு. இனி அடுத்த என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம்னா நான் பை இன் டிப் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அகெயின் 24,675 அண்ட் 50 இந்த ஏரியா மார்க்கெட் மறுபடியும் வரும்போது ஒரு சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து மறுபடியும் அகெயின் பவுன்ஸ் பேக் என்னுடைய வியூ. இல்லை மார்க்கெட் இங்கேயே பிரேக் அவுட் கொடுத்துருமா, கொடுத்தால் 24,800 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ரிஸ்க்கான ஒன்று தான். சடன் மூமெண்ட் ஸ்பைக் வரலாம் ப்ரைஸில், இல்லைன்னா சடன் ஃபால் வரலாம். ஸோ சேஃப் என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 24,650 to 75 ஆர் ஈவன் 24,700. ஸோ அந்த ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு வந்ததுன்னா சிஇ என்ட்ரி ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. தேங்க்யூ.